ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, கந்த சஷ்டியும் அதுக்கப்புறம் மறுநாள் வர திருக்கல்யாணத்துக்கும் சேர்த்து இந்த வீடியோவில் ஒரே வீடியோவை நான் போட்டிருக்கேன். நேற்றே போடலான்னு பார்த்தேன், பட் திருக்கல்யாணமும் முடிச்சுட்டு அழகாக இன்றைக்கி போட்டுடலான்ட்டு தான் ரெண்டும் சேர்த்து இன்றைக்கி போடுறேன். அதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம கந்த சஷ்டி விரதம் 7 நாள் விரதம் தான் இருப்பேன். 7 நாளும் வெறும் பால் பழம் மட்டும் எடுத்துகிட்டு விரதம் இருப்பேன். கலசம் வைப்போம், அதெல்லாம் செய்வோம். பட் இந்த வருஷம் பெரியப்பா இறந்துட்டதுனால நாங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நார்மலாக ஒரு நாள் விரதம் மட்டும் இருங்க, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் தீட்டு இல்லை அப்படின்னு சொன்னதுனால ஒரு நாள் விரதம் மட்டும் இருந்தேன். அதோட ஏற்பாடு எல்லாம் என்னென்ன செஞ்சேன் அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சூரசம்ஹாரத்து அன்றைக்கி எந்த பிளானும் இல்லை. சொல்லப்போனால் தயிர் சாதம் மட்டும் செஞ்சு வச்சிடலாம், வேறு எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்னன்னு தெரில, 3:45 வரைக்கும் அதே யோசனையில் தான் உட்காண்ட்ருந்தேன். சும்மா தான் உட்காண்ட்ருந்தேன், எந்த வேலையும் செய்யல, கம்முன்னு உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னு தெரில, திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக்கு. எப்படி வெறும் ஒரு தயிர் சாதம் மட்டும் வைக்கிறது, கூட தேங்காய் சாதமும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா, ரெட்டையில் வைக்கக்கூடாது அப்படின்னாங்களே. சரி, ஓகே, சக்கரை பொங்கலும் செஞ்சு வச்சிடறேன் அப்படின்னு வச்சுட்டு, சரி அது 6 வித சாப்பாடாக செஞ்சிடலான்னு செஞ்சிட்ருக்கும் போது பக்கத்து வீட்டில் இருந்து சோன் பப்படி திடீர்னு எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. அதுவும் அப்படியே ஒரு சைடில் வச்சுட்டு, கூடவே இது கூட திரிப்பாகம் இன்றைக்கி மெயினாக செய்வாங்கள்ல, அதையும் செஞ்சு வச்சிடலான்ட்டு அதையும் சேர்த்து செஞ்சு வச்சுட்டோம். வெறும் தயிர் சாதத்தோடு நிறுத்துறது, கடைசியில் இத்தனை வகை செஞ்சு வைக்கிற மாரி ஆயிடுச்சு. அது எனக்கே சுத்தமாக ஐடியா இல்லை, திடீர்னு செஞ்சது தான். இதில் என்ன ஒரு அதிசயம்னா, எப்போவுமே ஒரு சாப்பாடு செய்யவே நான் 1.5 ஹவர் எடுத்துப்பேன். 3:45க்கு ஆரம்பித்து சூரசம்ஹாரம் முடியறதாங்காட்டி எல்லாத்தையுமே செஞ்சு ரெடி பண்ணிட்டு சூரசம்ஹாரம் பார்த்துட்டு குளிச்சுட்டு உடனே சாமி கும்பிட்டோம். என்ன விஷயம்னா, இது எப்போவுமே சூரசம்ஹாரம் நான் டிவியில் தான் பார்த்துப்பேன். எப்போயாச்சும் கோயிலில் போய் பார்ப்பேன். ஏன்னா கோயிலில் போனால் ஒரு 9 மணிக்கிட்ட ஆகிடும். அதுக்கப்புறம் குளித்தோம்னா, தலை குளிச்சோம்னா நம்மளுக்கு ஒத்துக்காது. உடனே கோல்டு ஆகிடும், இல்லை உடம்பு சரியில்லாமல் போயிடும். மழை வேறு பெய்யுதா, அதனால் டிவிலே பார்த்துட்டு நல்லபடியாக பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. மறுநாள் ஃபஸ்ட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணது மைசூர் பாக்கு தான் செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். இது வரைக்கும் நான் மைசூர் பாக்கே செஞ்சதில்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி செஞ்சேன். அது எங்கள் பாட்டி தான் ஞாபகம் வரும். ஏன்னா அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி நான் செஞ்சேன்னா, ஃபஸ்ட்டு செஞ்சது அதான். அதுக்கப்புறம் மறுநாள் அது ரொம்ப அது கல் மைசூர் பாக்கு செஞ்சேன் போல். அது ரொம்ப கல் மாரி ஆகிடுச்சின்னு நினச்சிக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி அது ஜீரா மாரி ஆகி அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு, மறுநாள் எங்கள் பாட்டி இறந்து போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு அதை மைசூர் பாக்கு பாப்பா செஞ்சது, அதை கொடு அப்படின்ட்டு கேட்டு வாங்கிலாம் சாப்பிட்டாங்க. ஆனால் திடீர்னு அவங்க தவறி விழுந்து இறந்துட்டாங்க. அதனாலே ஒரு மெமரி மாரி அது அவங்க. சரி, இந்த வாட்டி செஞ்சே வச்சிடலாம் ஒரு வாட்டி அப்படின்ட்டு செஞ்சிட்ருந்தேன். எப்படி வரும்னு தெரில, அதனால் குட்டி குட்டி வீடியோ தான் எடுத்தேன். ஆனால் வேணாம் வேணான்ட்டு பார்த்தேன். ஏன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்குமே அப்படின்ட்டு பார்த்தேன். பட் செஞ்சே வச்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருந்தேன். இதில் என்னென்னா, அந்த எண்ணெய் ஊற்றும் போது தான் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அவ்வளோ எண்ணெய் ஊற்றிடுமே எண்ணெய். அதனால் 2வது பேட்ச் ஊற்றும் போது கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெய் கலந்து ஊற்றினா அது ஓகேவா ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மைசூர் பாக்கில் நான் நினச்ச மாதிரி சூப்பராக நான் லிமிட்டாக தான் போட்டு செஞ்சேன். ஏன்னா நம்ம முறுக்கு சுட்ட அனுபவம் இருக்கே, ஜவ்வு முறுக்கு மாரி இது தண்ணி மைசூர் பாக்கு மாரி மறுபடியும் எதனா ஆகிடுச்சுன்னா, அதனால் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தான் எல்லாத்தையுமே போட்டு செஞ்சேன். எல்லாமே சூப்பராக அப்படியே செம கிறிஸ்பியாக இந்த கடையில் கொடுக்குற மைசூர் பாக்கு இருக்குல்ல, அது போலே வந்துச்சு. ஆனால் எல்லாம் சாமிலாம் கும்பிட்டு தான் நம்ம டேஸ்ட் பண்ணியே பார்க்கணுன்ட்டு பத்திரமா வச்சிட்ருந்தேன். எனக்கு இந்த சாஃப்ட் மைசூர் பாக்கை விட இந்த கல் மைசூர் பாக்கு டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இது செஞ்சு எல்லாம் சாஃப்ட் மைசூர் பாக்கே செஞ்சு வச்சிட்ருப்பேன். நல்லா குருன்னு இருந்தால் நல்லா இருந்து, சூப்பராக இருந்து. அடுத்தது நம்ம இது மொத்தம் ஒரு 14 பீஸ் 2 டம்ளருக்கே குட்டி டம்ளரில் தான் 14 பீஸ் அது சூப்பராக ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்தது இது நடுவில் நான் உளுந்து ஊற வச்சிருந்தேன். அது இந்த வாட்டி என்னன்னே தெரியல, எல்லாமே சூப்பராக இந்த உளுந்தெல்லாம் பார்த்தேன்னா எப்போ பாரு எனக்கு ஒன்று தண்ணியை ஊற்றிடுவேன், இல்லை சரியாக அறியாது, இல்லை அந்த டைமில் மிக்ஸி போயிடும், ஏதாவது ஒன்று பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அப்படியே கையிலே ஒட்டாத பதத்தில் வந்ததுன்னா, அவ்வளோ ஒரு வெண்ணெய் பந்து போல் சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஃப்ளஃபியாக அழகாக வரும்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லா பீட் பண்ணி அழகாக தனியாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாம்பார் எப்போவுமே அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்தோன்னு வச்சிங்களேன், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.
நான் வந்து ஃபஸ்ட்டே புளி சேர்க்க மாட்டேன். காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துட்ட அப்புறம் புளி சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருப்பு கடைஞ்ச மத்தெல்லாம் அதிலேயே வந்து கழுவி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து பருப்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்தோடனே நல்லா வெல்லம்லாம் போட்டு இன்னும் ஒரு சின்னதாக ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன். அதுதான் நம்ம சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வடையே பொரிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா வந்து குறுன்னு இருக்கும்ல, சாமி கும்பிட்றதுக்காட்டி எப்படி இருந்தாலும் மெத்து மெத்துன்னு போயிடும். அது ஓரளவுக்குன்னு கொஞ்சம் சூடாக இருக்கும்ல, அதனால வந்து லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சிட்ட உடனே வடை போட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக வந்து தண்ணி லைட்டாக கையில் தொடாமே ஒரு வாட்டி தொட்டு தான் அவங்க இது பண்ணாங்க. லைட்டாக அப்படி ஒரு வாட்டி தொட்டு இது பண்ணும்போது அப்படியே அந்த கையில் படவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்து. வடை போட்டு போட்டு எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வடை நல்லா கிறிஸ்பியாக வந்து நல்லா சுட்டு எடுக்க எண்ணெயும் குடிக்கவே இல்லை. இது ஒரு பெரிய அதிசயம் எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து எப்போ பாரு இந்த உளுந்து வடை எடுத்தோம்னா ஒன்று எண்ணெய் குடிச்சிடும், இல்லை மாவு அறியாது, அது போல் ஏதாவது வருமா, அதனால நாங்கள் சுட மாட்டோம். அடுத்ததாக வந்து அந்த எண்ணெயை வந்து தனியாக ஊற்றிட்டு அதிலே வந்து வாழைக்காவும் வறுத்து எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த விளக்கு கொளுத்தும் போது நான் வந்து எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன், அது லேசாக எண்ணெய் பட்டுட்டு இருந்தது போல். அது பார்க்க என்னவோ அந்த தீபம் மட்டும் தனியாக இந்த கிராஃபிக்ஸில் ஒரு தீபம் மாரி ஏற்றுவாங்க பார்த்தீங்களா, அதுமாரி இருக்குது பார்க்குறதுக்கு. அழகாக இருக்கடா, இது பார்க்க நல்லா இருக்கேன்ட்டு அதை அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். அது எப்படின்னா இந்த ஒரு அகலில் ஒரு ட்ராயிங் வரைவோம் பார்த்தீங்களா, அது போல் அந்த தீபம் மட்டும் தனியாகவே தெரியுது. அந்த தீபம்லாம் கொளுத்தி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம செஞ்சு வச்ச மைசூர் பாக்கு, அதுக்கப்புறம் வந்து வடை, நம்ம செஞ்ச வாழைக்காய், சாதம், குழம்பு எல்லாத்தையும் வந்து போட்டு லாஸ்ட்டாக வந்து பாயாசமும் ஊற்றி நம்ம சாமிக்கு வச்சு படைச்சிட்டு உட்காந்து சாமி கும்பிட்டுருந்தோம். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ என்ட்ரி. நம்ம 2 குட்டி பசங்க தான், வேறு யார். நேற்று வந்து ஜானி வந்து உட்காந்துட்ருந்தான். கம்முன்னு உட்காந்துட்ருப்பாங்க. என்ன தான் நம்ம சாமி கும்பிட்டாலும் என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அவனுங்க 2 பேரும் அழகாக வந்து எப்போ சாமி கும்பிட்டாலும் சும்மா வச்சு கும்பிட்டாத கூட சரி, அந்த டைமில் வந்து கரெக்டாக உட்காந்துட்டு அந்த குங்குமம்லாம் வச்ச அப்புறம் சாமி கும்பிட்டு நம்ம அந்த தீபாரத்தனைலாம் தொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சா தான் பிள்ளைங்க அழகாக இருந்து போவாங்க. அதுமாரி தான் நேற்று வந்து ஜானி வந்து உட்காந்துட்ருந்தானா, இன்றைக்கி வந்து 2 பேருமே வந்து உட்காந்துட்டு இருந்தானுங்க. பக்கத்துலேயே தான் படையல் வச்சுருக்கோம், ஆனால் தொடமாட்டானுங்களே. நல்ல பிள்ளைங்க அப்படியே கம்முன்னு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சாம்பிராணி கொளுத்தும் போது பார்த்தா அவ்வளோதான், போய் அம்மா மடியில் படுத்தாச்சு. படுத்துட்டு அவங்க ஒரு சைடு சஷ்டி கவசம் படிச்சுட்டே இருந்தாங்க. நான் கூட படிச்சுட்டே எல்லாத்தையும் வந்து ஒன்றா சாமிக்கு கொளுத்தி தீபாரத்தனை காட்டுவேன். அது எப்பவுமே எங்கள் பழக்கம். அவங்க புக்கு பார்த்து படிப்பாங்கன்னு அவங்க கூட படிச்சுடுவேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தீபாரத்தனைலாம் முடிச்சுட்டு இவங்களுக்கு பொட்டெல்லாம் வச்சு விட்ட அப்புறம் மறுபடியும் கைப்பிள்ளை தூங்கிடுறான்ட்டு இந்த கருவாப்பையை தூங்கி போட்டான். சரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் காகத்துக்கெல்லாம் சாதம் வச்சுட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டோம். இந்த வருஷம் மழையால் திருக்கல்யாணத்துக்கு போய் கோயிலில் பார்க்க முடியலனாலும் நம்மளால் முடிஞ்சது வீட்டிலே செஞ்சு வச்சு கும்பிட்டுட்டோம். எப்போவுமே அந்த கடவுள் வந்து இதை செய்ய அதை செய்யன்னு கேட்க மாட்டார். நம்ம ஆசைப்பட்டு கொடுக்குற ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நம்ம சாமி கும்பிட்டால் அது முருகர் வந்து அதை சந்தோஷமாக ஏற்றுப்பார். இதெல்லாம் வந்து இந்த விரதம்லாம் வந்து நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன். எங்கள் அப்பாவுக்காக வந்து நான் மிளகு விரதம்லாம் இருந்தேன். ரொம்ப கடுமையான விரதம்னு சொல்லுவாங்க, அந்த விரதம்லாம் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே நான் எடுத்தேன்னா வந்து பால் விரதம் மட்டும் தான் எடுப்பேன். எப்பயாச்சும் ரேராக வந்து பழ விரதம் எடுப்பேன். எப்பவுமே வந்து 7வது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் நான் வந்து முடிப்பேன் விரதம். ஃபஸ்ட்லாம் வந்து எனக்கு தெரியாது, ஒரு 2 வருஷம் வரைக்கும் தெரியாது. சூரசம்ஹாரத்து அன்றைக்கே முடிச்சிடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் தெரிஞ்ச அப்புறத்துலேருந்து நான் கோயிலில் போய் கல்யாணம் பார்த்துட்டு வந்தால் விரதம் முடிப்பேன் நான். அதுக்கப்புறம் போன வருஷம் தான் கலசம் நிறுத்தினோம். பட் இந்த வருஷம் முடியாமல் போயிடுச்சு. எங்களுக்கு இதுவரைக்கும் கலசம் நிறுத்தினதில்லை. பட்டு போன வருஷம் நிறுத்தினப்போ முருகரே நம்ம கூடயே இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருந்து, அதனால் வந்து போன வருஷம் நாங்கள் கலசம் நிறுத்தினோம். இந்த வருஷம் நிறுத்தலத்தாங்கட்டு இப்படி ஆயிடுச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம கலசம் நிறுத்தி விரதம் இருப்போம்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நம்ம அடுத்த வருஷம் போடுறதாங்காட்டியும் எல்லோரும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இல்லை நானாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கஷ்டத்தை நினச்சி வேண்டுதல் கண்டிப்பாக இந்த வாட்டி வச்சு விரதம் இருக்கவங்களாம் எல்லாருக்குமே இருக்கட்டும். எல்லோரும் நம்ம ஒரு நல்ல நிலைமையில் இருப்போம். நீங்கள் வேண்டியதெல்லாம் கிடைக்கணும். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வளத்தோடும் நலத்தோடும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கணுன்ட்டு நான் அந்த முருகராண்ட வேண்டிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வேண்டிக்கங்க. கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.